ஆங்கில புத்தாண்டை ஒட்டி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன் வணக்கம். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனமானது செய்யப்பட்டு வருகிறது. பக்தர்கள் கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது, அவர்களுக்கான முன்னேற்பாடு என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பிரசித்தி பெற்ற கோவில்களாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், கள்ளழகர் கோவில் மற்றும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் ஆகிய கோவில்கள் திகழ்ந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் புத்தாண்டு முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனையும் சுவாமியும் வழிபடக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று இருக்கிறது. அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடந்த பின்பு அம்மன் சிறப்பு அலங்காரத்தை எழுந்தருளியது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தார்கள். அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்ட பொழுது இசைஞானி இளையராஜா சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தார்கள். மதுரை மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தார்கள். அவர்கள் மட்டுமல்லாது அரையாண்டு விடுமுறை காலம் என்பதனால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிக அளவில் காணப்பட்டது. உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனத்தை அவர்கள் செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சித்திரை வீதிகளிலே ஒவ்வொரு சாமி தரிசனம் செய்த பின்பு பொதுமக்களும் அந்த பக்தர்களும் நின்று அவர்கள் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டார்கள். 3 to 5 மணி நேரம் சாமியை பார்ப்பதற்கு நேரம் பிடிக்கிறது என கருத்து தெரிவித்தார்கள். ஆனால் புத்தாண்டிலே அதிக அளவு கூட்டங்கள் இருப்பது சராசரியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தளவுக்கு நாள்தோறும் 10,000 to 15,000 வரைக்கும் பக்தர்கள் வந்து செல்வார்கள். இந்த மாதிரி விடுமுறை காலங்கள், பண்டிகை காலங்களிலே 25,000 to 30,000 என 2 மடங்கு கூட்டமானது அதிகரிக்கும். ஆகவே இன்று அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டது. கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் சார்பிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பக்தர்கள் வரிசையில் நிற்க வைத்து ஒழுங்குபடுத்தி அவர்கள் எளிதாக சாமி தரிசனம் செய்து அவர்கள் புறப்பட்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் முழுவதுமாக அந்த மீனாட்சி அம்மன் கோவிலிலே அம்மன் சன்னதி, சாமி சன்னதி மற்றும் விநாயகர் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே அவர்கள் தரிசனம் செய்த பின்பு பொற்றாமரை குளத்திலிருந்து அவர்கள் அமர்ந்து அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதன் பின்பு வெளியிலே சித்திரை வீதிகளில் நின்று குடும்பமாக தங்களுடைய புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் மதுரையின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மற்றும் கள்ளழகர் கோவிலிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இன்று அதிகாலை முதலே கள்ளழகர் கோவிலிலே நீண்ட வரிசையில், அதாவது பொதுமக்கள் கிராமப்புறத்தில் இருக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கள்ளழகர் கோவிலிலும் தரிசனம் செய்தார்கள். அதே போன்று திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலிலும் பொதுமக்கள் தரிசனம் செய்தார்கள். மேலும் இது ஐயப்ப பக்தர்கள், சபரிமலையை நோக்கி செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இந்த 3 கோவில்களுக்கும் அவர்களும் காத்திருந்து சாமி தரிசனம் செய்த பின்பு இங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று இருக்கிறது. மக்களை பொறுத்தளவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற கருத்து தெரிவித்திருக்கார்கள். 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலே முதல் நாளிலே அம்மனையும் சுவாமியும் தரிசனம் செய்து அடுத்த பணிகளை தொடங்குவது எங்களுக்கு மனதுக்கு ஒரு எளிதாக இருக்கிறது என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இந்த புத்தாண்டை பொறுத்தளவிற்கு ஏராளமானோர் தரிசனம் செய்தார்கள். முன்னதாக கூறிய போல இசைஞானி இளையராஜா, பாடகர் வேல்முருகன், அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் அவர்கள் இந்த தரிசனத்தில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு கால வேளைகளிலுமே அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார்கள். அதை தொடர்ந்து பக்தர்களும் தரிசனம் செய்து வரக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. போகன், புது வருட பிறப்பை ஒட்டி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். காலைல முதல் தரிசனமாக பார்த்து காலையிலே பார்த்துட்டு சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காலைல 4:30க்கு வந்திருந்தோம். அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. கரெக்டாக மக்கள் போய் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக கூட்டமாக தான் இருந்துச்சு. பட் அரேஞ்ச்மெண்ட் நல்லா தான் இருந்துச்சு. சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு. இப்போ தான் சார், இப்போ 7:30 ஆகுது. இப்போ தான் வெளியே வந்தோம் சார்.